வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறப்ப சில பேர் வந்து அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை தாண்டி அவங்க சில ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுற விதத்துலேயே அவங்களுக்கு வந்து சில கெட்டதெலாம் வந்து சேருது. எப்படின்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரோட்டில் ஒருத்தங்க போகிறாங்க, நம்ம வந்து சடனாக வந்து போயிட்டே இருக்கோம். அவங்க ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அது அதோடு இருக்கலாம். அதையும் தாண்டி அவங்க வந்து மேடம் இந்த கடை எப்போ ஓப்பன் ஆகும், நான் சப்போஸ் நம்ம அந்த கடை பக்கத்தில் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த கடை எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னா சரி நாமளும் யதார்த்தமாக சொல்லுவோம். சரி அதை தான் கேட்குறாங்கன்னு. அதை தாண்டி மேடம் உங்களுக்கு குக்கிங் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள் மேடம், நான் வந்து எனக்கு குக்கிங்க்கு வந்து எங்கள் வீட்டுக்கு ஆள் தேவைப்படுதுன்னா அதையும் நம்ம நம்பிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலான்னு. அதுக்கு பேர் ஹெல்ப் இல்லைங்க. அவங்க வந்து அவங்க மூஞ்ச பார்த்தாவே தெரியும் அது ஹெல்ப்புக்காக கேட்குறாங்களா எதுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அனுபவத்தை என் ஃப்ரெண்டு பட்டிருக்காங்க. அவங்க சொன்னதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து உடனே மேடம் என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க மூஞ்ச பார்த்து பேசுகிறப்ப அதில் ஏதோ தப்பாக தோணுச்சான். அதுக்கு அவங்க வந்து இல்லை சார் நீங்கள் வந்து இந்த கடையிலே நான் வந்து டைலர்கிட்ட சொல்லிடுறேன், டைலர் வந்து கடையை எப்போ ஓப்பன் பண்ணுவாரோ அப்போ இந்த மாதிரி உங்கள் கடையில் வந்து யாராவது கேட்டால் இவங்களுக்கு குக்கிங் பர்சன் வந்து அவைலபிள் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன், நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு அந்த பர்சன் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கல. அதனால் யாருக்குமே எப்பயுமே நல்லது செய்யணும்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃபே நாமளே சில டைமில் விட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும். விட்டு கொடுக்குற மாதிரினா நம்ம லைஃப்பை நாமளே வந்து ஒரு பள்ளத்தில் போய் தள்ளுற மாதிரி ஆகிடும். அதனால் எதையுமே லைஃப்பில் யோசித்து தாங்க செய்யணும். இதான் லைஃபுங்க.